அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் வத்தல் மலை மேலே இருக்கிற இயற்கை எழில் சூழ அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வத்தல் மலை மல்லிகேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை பற்றி நான் என் நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானும் என்னோட அன்பு தம்பிகளும் மலைக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சுள்ள நூலள்ளி உழவன்கொட்டாய் என்ற கிராமத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. நானும் என்னோட அன்பு தம்பிகளும் மலை அடிவாரத்துக்கு சுமார் 7 மணிக்கு வந்தோம். அங்கே இருக்கிற விநாயகரை வழிபட்டுட்டு மலை ஏற 7:30 மணிக்கு ஆரம்பித்தோம். ஆரம்பம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறுவதற்கு சற்று கடினமாகவே இருந்தது தான் சொல்லணும். அதை நீங்களே பாருங்கள். இந்த வத்தல் மலை அடர்ந்த வனப்பகுதியாகவும் ஒரு ரம்மியமான சூழ்நிலை நமக்கு காட்சியளிக்குது. அப்படியே இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷ நாள்களில் தான் மலை ஏறுறாங்க. நாங்களும் பிரதோஷ நாளில் தான் மலை ஏறணும். ஒரு 2.5 மணி நேரம் கழித்து நாங்கள் மலையோட உச்சிக்கு, அதாவது மல்லிகேஸ்வரர் கோயிலுக்கு வந்தடைஞ்சோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பார்க்க நினச்சிங்கன்னா மலை ஏறி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நீங்களே இந்த இயற்கை அழகை பாருங்க. இங்கிருந்து கீழே இருக்க கிராமங்களை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2500லேருந்து 3000 அடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிற மல்லிகேஸ்வரரை மனமுருக வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தோம். மலைகள் கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு வரம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டிய மலை இந்த மலை. மலை ஏறுவது மன அழுத்தத்தை குறைச்சி மன நிம்மதியையும் தன்னம்பிக்கையும் தரும்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். நாங்களும் இறைவனை வணங்கிக்கிட்டு இயற்கை அழகை ரசிச்சுட்டு
இங்கிருந்து கீழே இறங்க மனமின்றி மலையை விட்டு கீழே இறங்கி வர ஆரம்பித்தோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க கட்டாயம் இந்த மலைக்கு ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மன அமைதியும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் இந்த மலை உங்களுக்கு 100% தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன். நன்றி, வணக்கம்.